உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றிகள் பல. மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பிறந்தநாளை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில செயலாளர் ஏ. தன்ராஜ் தலைமையில் சிலம்பு வீரர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு பேக், நோட்டு புத்தகங்கள், பெண்களுக்கு புடவை வழங்கும் நிகழ்ச்சி பெரம்பூரில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர்கள் மனித உரிமைத்துறை இணை செயலாளர் மெல்வின் சாமுவேல், முன்னிலை கே. குமரா, பி. சுபாஷ், வி. மதன்குமார், பி. பிரகாஷ்குமார், ஸ்டீல் சிவா, எஸ். சதீஷ்குமார். சிறப்பு அழைப்பாளர்கள் தெலுங்கானா மாநில காங்கிரஸ் பொறுப்பாளர் பி. விஸ்வநாதன், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் கே. சிரஞ்சீவி, பி. சுரேஷ் பாபு, மாமன்ற உறுப்பினர் ஜே. டில்லி பாபு, வி. முரளிதரன், எஸ். தீனா, அனந்த பி. புருஷோத்தமன், எஸ். சுஜாதா, ஆகாஷ்ராஜ், எஸ். சதீஷ், பி. சுபாஷ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். தலைவரும் இந்தியாவினுடைய முன்னாள் பாரத பிரதமருமான நரசிம்மராவ் அவர்களுடைய பிறந்த நாள். நரசிம்மராவ் அவர்கள் காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய ஒரு அரிய சொத்து. காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு மிகப்பெரிய தலைவர். காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்த பி. வி. நரசிம்மராவ் அவர்களுடைய பிறந்த நாள். இந்த பிறந்த நாளில் இன்று குழந்தைகளுக்கு சிலம்பத்திலே பயிற்சி பெற்றிருக்கிற, சிலம்பத்திலே சான்றிதழ் பெற இருக்கிற, சிலம்ப கலையிலே வல்லுநர்களாக தேர்வு பெற இருக்கிற மாணவர்கள், மாணவியர்கள், குழந்தைகள் எல்லாம் இங்கே வருகை தந்திருக்கிறீர்கள். என்ன பண்ணாங்கன்னா எம்ஜிஆர் கிட்ட போய் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இந்த சிலம்பக்கலை கோயில் திருவிழாக்கள், மரண வீடுகளில் நடைபெறுகிற ஒரு ஆர்ட். ஆனா இத ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸா, ஒரு அமெச்சூர் சிஸ்டத்துல இத மாத்தி தமிழக அரசு இத வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இத ஒரு கேமா, ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸா இத மாத்தணும்னு சொன்ன பிறகு எம்ஜிஆர் கொடுத்த முதல் ஆணை என்னன்னா, இந்த விளையாட்டுக்கு முதல் ஒரு பயிற்சி முகாம் ஏற்காடுல 15 நாள் தமிழக அரசின் சார்பாக நடத்தினார். அந்த 15 நாள் ஏற்காடுல நடந்த சிலம்பாட்டத்தினுடைய பயிற்சி முகாமில் கலந்துகிட்ட மாணவன் தான் இந்த மேடையிலே உங்களுக்கு நான் பரிசு வழங்குகிறேன். இப்ப நீங்க யார கூப்பிட்டாலும் சிறப்பா வந்திருக்காது இந்த விழாவில். ஏன்னா இட் இஸ் ரிலேட்டட். இந்த மாணவர்களுக்கு, இந்த விளையாட்டுக்கு பொருத்தமான, இணக்கமான இந்த பயிற்சியை முறையாக கற்ற மாணவன் என்கிற முறையில என்னை அழைத்ததுதான் மிகப்பெரிய சிறப்பு. அதுதான் முக்கியம். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் சார்பில் பாராளுமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களினுடைய 55வது பிறந்த நாள் விழா இதனுடைய கூட்டமும், முன்னாள் பாரத பிரதமர் நரசிம்மராவ் அவர்களினுடைய பிறந்த நாள் விழாவினுடைய கூட்டமும், சிலம்பத்திலே பயிற்சி பெற்றிருக்கிற மாணவ மாணவியர்களுக்கு சான்றிதழ் வழங்குகிற விழாவினுடைய கூட்டமும் இன்று நடைபெற்றது. தலைவர் ராகுல் காந்தியினுடைய பிறந்த நாள் விழா காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய மூத்த தலைவர்கள் அனைவரும் ஒன்று சேர மாணவர்களுக்கு இலவச புத்தகங்கள், மாணவர்களுக்கான புத்தக பை மற்றும் நிவாரண பொருட்கள் மற்றும் உதவிகர பொருள்கள் எல்லாம் இன்று வழங்கப்பட்டது. மகிழ்ச்சியான நாள் இது. குறிப்பாக இந்த சிலம்பாட்டம் என்பது தமிழகத்தினுடைய பாரம்பரியமிக்க ஒரு விளையாட்டு. எப்படி கபடி,
அதுபோல ஜல்லிக்கட்டு, அதுபோல சிலம்பம். இந்த கலைகளிலே உயர்ந்தது, பாரம்பரியம் மிக்கது, 3ஆம் நூற்றாண்டில் துவக்கி வைக்கப்பட்ட இந்த சிலம்ப கலை என்பது ஒரு விளையாட்டாக இன்று தமிழகம் முழுக்க, இந்தியா முழுக்க மாறி வருகிறது. தலைவர் ராகுல் காந்தியினுடைய 55வது பிறந்த தின விழாவில் தமிழக முதலமைச்சருக்கான வேண்டுகோள். அந்த வேண்டுகோள் என்னன்னா, இந்த சிலம்பாட்டம் என்பது மாவட்டம் தோறும் அரசு முறையான ஒரு விளையாட்டு போட்டிகளை அரசு நடத்திட வேண்டும். மாநில அளவில் சிலம்பத்தை ஒரு விளையாட்டு கழகமாக அங்கீகரிக்க வேண்டும். மாநில சிலம்பாட்ட கழகத்திற்கு அரசு பெருமளவில் உதவி செய்திட வேண்டும். தமிழக அரசு ஒரு சட்டமன்ற தொகுதி தோறும் விளையாட்டு ஸ்டேடியம் அமைக்க இருப்பது என்பது அறிவிக்கப்பட்ட ஒரு செய்தி. மாநிலத்தினுடைய அமைச்சராக இருக்கிற மாண்புமிகு உதயநிதி அவர்கள் பலமுறை அதை சொல்லி இருக்கிறார்கள். நிறைய விளையாட்டு மாணவர்கள், மாணவியர்களுக்கு நிறைய உதவிகள், உபகரணங்கள், உதவித்தொகைகள் வழங்கப்பட்டு வருகிறது. அதே போன்று இந்த தமிழகத்தினுடைய பாரம்பரிய விளையாட்டான இந்த சிலம்பத்தை ஊக்குவிக்கும் வகையில் தமிழக அரசு இதை ஒரு அங்கீகரிக்க வேண்டும். தமிழக சிலம்பாட்டு கழகத்திற்கென்று ஒரு அமைச்சூர் சிலம்பாட்ட கழகத்தை தமிழக அரசு அமைத்தால் மட்டுமே மாவட்ட அளவில், கிராமப்புற அளவில், நகர்ப்புற அளவில் இருக்கிற இந்த மாணவர்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இந்த நேரத்தில் தமிழக முதலமைச்சரை கேட்டுக்கொள்வது, மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்களை கேட்டுக்கொள்வது, இந்த சிலம்பாட்ட கழகத்தை மாநில அளவில் விளையாட்டு போட்டியை நடத்துவதற்கும், அகில இந்திய அளவில் பஞ்சாபில் இருக்கிற இந்த சிலம்பக்கலை, பக்கத்து நாடுகள் ஜப்பான்ல சிலம்பக்கலை வெரி இம்பார்ட்டன்ட், சைனாவில் இந்த சிலம்பக்கலை வெரி இம்பார்ட்டன்ட், பங்களாதேஷில் இந்த சிலம்பக்கலை வெரி இம்பார்ட்டன்ட், தைவானில் இந்த சிலம்பக்கலை வெரி இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் கால்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ். இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் என்பது தமிழகத்திலே உருவான ஒரு பாரம்பரியமிக்க விளையாட்டு. எப்படி சடுகுடு என்பது கபடியாகி இன்றைக்கு அகில இந்திய அளவில், உலக அளவில் இன்று ஒலிம்பிக்கில் இடம்பெறுகிறதோ, அதே போன்று தமிழகம் முதல் சிலம்பாட்ட கழகத்தினுடைய மாநில முதல் மாநாட்டை கூட்டி மாணவர்களை ஊக்குவிக்கிற பொறுப்பை எடுத்துக்கொண்டு மாணவர்களுக்கு உதவிகள் வழங்குகிற பொறுப்பையும், பயிற்றுவிக்கிற ஆசிரியர்களுக்கு சப்ளிமெண்ட் கொடுக்கிற வகையிலும், பயிற்றுவிக்கிற ஆசிரியர்களுக்கு அவர்களுக்கு உதவித்தொகை கொடுக்கிற வகையிலும் மாநில அரசு முன்னெடுக்க வேண்டும் என்று தலைவர் ராகுல் காந்தியினுடைய 55வது பிறந்த நாள் விழாவை கொண்டாடுகிற இந்த நேரத்தில் தமிழக அரசை நான் கேட்டுக்கொள்கிறேன்.